ராஜஸ்தானில் சுதந்திரத்திற்காக கைது செய்யப்பட்ட முதல் பெண் யார் தெரியுமா? அவருடைய பெயர் அஞ்சனா தேவி சௌத்ரி. 1897 ராஜஸ்தான். அந்த காலத்தில் பெண்கள் வீட்டுக்குள் மட்டும் இருக்க வேண்டும் என்று சமூகம் கூறிய காலம். ஆனால் அந்த அமைதியான கிராமத்தில் ஒரு பெண் வேறு விதமாக சிந்தித்தாள். இந்தியாவில் சுதந்திரத்தின் குரல் எழுந்தபோது மகாத்மா காந்தி அவர்களின் போராட்டம் அவளுடைய இதயத்தையும் தீட்டியது. நான் மட்டும் சுதந்திரமாக இருந்தால் போதாது, என் நாடும் சுதந்திரமாக வேண்டும். அந்த எண்ணத்துடன் அஞ்சனா தேவி பெண்களை ஒன்றிணைத்தார். முன்பு பயந்து நின்ற பெண்கள் இப்போது அவருடன் போராட்டத்தில் நடந்தார்கள். அவர்களின் குரல் பிரிட்டிஷ் ஆட்சியையே குலுக்கியது. அந்த நாள் பிரிட்டிஷ் போலீசார் அவரை கைது செய்தனர். ஆனால் அது தோல்வி இல்லை, அது வரலாறு. ஏனெனில் அஞ்சனா தேவி சௌத்ரி ராஜஸ்தானில் சுதந்திரப் போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட முதல் பெண்ணானார். சிறைச்சாலையிலும் கூட அவருடைய மனம் உடையவில்லை. அவருடைய தைரியம் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு புதிய தைரியம் கொடுத்தது. 1947 இந்தியா இறுதியாக சுதந்திரம் பெற்றது. ஆனால் அவருடைய போராட்டம் அங்கே முடிவடையவில்லை. அவர் தொடர்ந்து பெண்களின் கல்விக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் போராடினார். 1981 அவர் இந்த உலகத்தை விட்டுச் சென்றார். ஆனால் அவருடைய தைரியம், அவருடைய கதை இந்திய வரலாற்றில் என்றும் வாழும். ஒரு பெண்ணின் தைரியம் ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தை மாற்றியது.